ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு 6 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா சுத்தமாக காரம் இல்லை, அதனால் ஒரு 15 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு, 2 முழு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பிரியாணி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரைக்கட்டு புதினா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கட்டு கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை இப்போ கட் பண்ணாமல் முழுசாக தான் வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு. இப்பயே கட் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா கருப்பாயிடும், அதனால் நம்ம வதக்கும் போது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் 2 பேக்கெட் நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு கரெக்டாக இருந்துச்சு 2 பேக்கெட்டு. இல்லை உங்களுக்கு இன்னுமே மஷ்ரூம் நிறைய இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் 3 பேக்கெட் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானவுடனே இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதாவது பிரியாணி இலை ஒரு 3 பிரியாணி இலை, லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அன்னாசி பூ ஒரு 2, மராட்டி மொக்கு 1, அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம போட்ட அளவை விட நல்லா பாதியாக குறைஞ்சி வரணும் நம்ம வதக்கும் போது. அதே மாதிரி நல்லா கோல்டன் கலரில் அந்த வெங்காயம் வதங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக சும்மா நிறுத்திட்டு மீதி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாமே நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா சுருள நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் மசாலாவோடையே நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் ஓரளவு கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் பிழிஞ்சிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தயிர், லெமன் ஜூஸு, மஷ்ரூம் இதெல்லாம் நல்லா வதங்கி மஷ்ரூமில் தண்ணி விட்டு வரும். நம்ம வதக்கும் போது தண்ணி அதுவாக விட்டு வரும். அந்த மாதிரி மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே என்ன பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை சேர்த்து அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி வந்து கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கப்பு யூஸ் பண்ணுவோம்ல, ஆழாக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து 4.5 கப்பு வந்து 1 கிலோ அரிசி. அதுக்கு வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.5 கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. ப்ளஸ் வந்து அந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு இல்லையா, ஒரு கிரேவியாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு 6 கப் அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே கம்மியான குவான்டிட்டி செய்யும் போது தண்ணி வந்து 1க்கு 1.5 அப்படின்னு வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுவே நம்ம ஒரு பல்கான குவான்டிட்டியாக நம்ம செய்யும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினோன்னா தான் அது நல்லா உதிரியாக கரெக்டாக வரும். நான் இதில் வந்து ஒரு 6 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். முதல்ல நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நம்ம பிரியாணியில் சேர்த்த தண்ணி வந்து 3/4 வாசி குறைஞ்சி அந்த அரிசியாக தெரியுது. ஆனால் வந்து அந்த அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்து புதினா வந்து கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சிடலாம். நம்ம வெயிட்டான பாத்திரம் எதுக்காக வைக்கிறோன்னா, வேகிற அந்த ஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வெளியில் அந்த ஸ்டீம் வராமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து நல்லா வேகும். அதுக்காக தான் வெயிட்டான பாத்திரம் வந்து வைக்க சொல்கிறது. அதே மாதிரி கேஸோட ஃப்ளேம் பார்த்தோன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம தட்டு போட்டு மூடணும். எவ்வளோக்களவு நம்மளால் லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோக்களவு வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக வெந்து வந்திருக்கும். அதுக்கு மேலே டைமிங் வந்து நம்மளுக்கு வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் வரைக்கும் நம்ம இப்படியே ஸ்டீம்லேயே விட்டுட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் உதிரியாக நல்லா சூப்பராக அந்த பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்கு. அந்த எண்ணெய், காரம், உப்பு, பிரியாணி அரிசி வந்து வெந்த விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட ஆனியன் ரைத்தாவும் வெஜிடபிள் குருமாவும் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.